அப்படியே டீஸ்கில்டு வேலை வாய்ப்புகள் தமிழகத்துக்கு வந்தாலும் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. அது கொடுக்குற வேலை, அது கொடுக்குற சம்பளமும் அது வந்து 10,000, 15,000, 8,000 அப்படின்னு வந்து கொடுக்கும்போது அது இங்கே இருக்கிற பொருளாதார தேவைக்கு, ஒரு குடும்பத்துடைய தேவைக்கு போதுமான நிலைமையில இல்லாமல் போகுது. ஸோ அப்போ எனக்கு வேலை இருக்கும், என் குடும்பத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் கையில் வர சம்பளம் அதுக்கு வந்து போதாமையாக இருக்கும். இந்த இல்லாமையினால என்னால் வந்து எதுவுமே வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ணதா வந்து எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வராது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வராதனால நான் வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன், நான் மன கஷ்டத்துலேயே இருப்பேன். நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறது, என்னை எப்படி நான் மேம்படுத்திக்கிறது, என்னுடைய திறமையை எப்படி நான் சமூகத்துக்கு, என் குடும்பத்துக்கு நான் வந்து கொண்டு போவது, பயன்படுத்துவது அப்படின்றதெல்லாம் வந்து யாரும் யோசிப்பதற்கு நேரமே இருக்காது. அதனால தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. 2 வேலை 3 வேலை ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து பார்க்குற ஏற்பாடு தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து மாறணும்னா வேலைவாய்ப்பு உருவாகணும். அது குவாலிட்டியான வேலைவாய்ப்பு. குவாலிட்டியான வேலைவாய்ப்பு ஐஎல்ஓ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு குடும்ப ஊதியம் வந்து கொடுக்கணும். ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் வேலை செய்தால் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து அந்த சம்பளம் வந்து இருக்கணும். இதை தாண்டி லீவ் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு இளைஞர் வேலைக்கு போகிறாருன்னா, லீவ் கேட்டால் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வேலைக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய தேவைகள், என்னோட குடும்ப சூழ்நிலைகள் எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு அங்கே வந்து குடும்பத்தில் திட்டிக்கிட்டு இல்லை வழியை பொறுத்துட்டு நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றணும். இது வந்து குடும்ப சூழ்நிலையோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வருது இயல்பு, வாழ்க்கையில் உடல்நலம் வந்து மோசமாகிறது இயல்பு, குழந்தைங்களுக்கோ பெற்றோருக்கோ உடல்நிலை மோசமாகிறது இயல்பு. இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கான லீவ் எடுப்பது, அவங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குவது அப்படின்றதே வந்து நம்ம கல்ச்சர்லேயே இப்போ வந்து லேபர் லாஸ்லேயே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும் டிமாண்டாக.